அண்மை செய்தி. சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா தற்போது வருகை தந்துள்ளார். அமோனியா கசிவினால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெறுவோரை நேரில் சந்திப்பதற்காக அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா தற்போது ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு வருகை தந்துள்ளார். அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து அவர் பத்திரிகையாளர்களை சந்திப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா வருகை தந்துள்ளார். அமோனியா வாயு கசிவினால் பாதிக்கப்பட்டு சிகிச்சையில் இருப்பவர்களை சந்திப்பதற்காக சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா தற்போது வருகை தந்துள்ளார். இதுகுறித்த அண்மை செய்தியை தற்போது நேரலையில் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் நமது செய்தியாளர் குணசுந்தரி. விவரங்களை கேட்டறியலாம். வணக்கம், இதுகுறித்த விவரங்களை பதிவிடுங்க. வணக்கம். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே இருக்கக்கூடிய அந்த பகுதியில் செயல்பட்டு வரும் தனியாருக்கு சொந்தமான இறால் பதப்படுத்தப்படும் தொழிற்சாலையில் இன்று காலை அமோனியா வாயு கசிவு என்பது ஏற்பட்டது. குறிப்பாக இந்த வாயு கசிவின் காரணமாக அந்த தொழிற்சாலையில் பணிபுரிந்த 70க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டார்கள். குறிப்பாக இந்த வாயு கசிவு ஏற்பட்டதனால் பாதிக்கப்பட்ட தொழிலாளர்களுக்கு முக்கியமாக மூக்கு மற்றும் வாயில் இரத்தம் கசிதல், அதே போன்று மூச்சு திணறல், மயக்கம் உள்ளிட்ட அறிகுறிகள் ஏற்பட்டவுடன் உடனடியாக அருகில் இருந்தவர்கள் அறிவித்த தகவலின் பெயரில் மீட்பு படையினர் உடனடியாக அங்கு வருகை தந்தனர். அதன் பிறகாக ஆம்புலன்ஸுக்கு அழைப்பு என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 20க்கும் மேற்பட்ட ஆம்புலன்ஸ் வரவழைக்கப்பட்டு பாதிக்கப்பட்டவர்களை உடனடியாக திருவள்ளூர் பகுதியில் சுற்றுவட்டார பகுதியில் இருக்கக்கூடிய அரசு மற்றும் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். இதனைத் தொடர்ந்து அவர்களின் மேல் சிகிச்சைக்காக தொடர்ந்து திருவள்ளூரில் இருந்து சென்னைக்கு கொண்டு வரப்பட்டார்கள். அவ்வாறு கொண்டு வரப்பட்ட அந்த சிகிச்சைக்காக அழைத்து வரப்பட்ட தொழிலாளர்கள் தற்பொழுது வரை சென்னையில் இருக்கக்கூடிய ஸ்டான்லி அரசு மருத்துவமனை மற்றும் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் தொடர்ந்து அனுமதிக்கப்பட்டு வருகிறார்கள். குறிப்பாக ஸ்டான்லி மருத்துவமனையை பொறுத்த வரைக்கும் தற்பொழுது வரை 18க்கும் மேற்பட்ட அந்த தொழிலாளர்கள் அனுமதிக்கப்பட்ட சிகிச்சை என்பது அளிக்கப்பட்டு வருகிறது. அதே போன்று ராஜீவ்காந்தி மருத்துவமனையை பொறுத்த வரைக்கும் தற்பொழுது வரை 9க்கும் மேற்பட்ட அந்த பாதிப்பில் உள்ளான தொழிலாளர்கள் அனுமதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். குறிப்பாக இந்த 9க்கும் மேற்பட்டவர்கள் அனைவருமே பெண் தொழிலாளர்களாக தற்பொழுது வரை இந்த மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். குறிப்பாக அவர்கள் தற்பொழுது தீவிர விபத்து சிகிச்சை பிரிவின் கீழ் தற்பொழுது அனுமதிக்கப்பட்டு தொடர்ந்து சிகிச்சை என்பது அளிக்கப்பட்டு வருகிறது. இதுவரை இந்த விபத்து தற்பொழுது திருவள்ளூரில் ஏற்பட்ட இந்த அமோனியா வாயு கசிவில் இதுவரை 7 பேர் உயிரிழந்ததாக தகவல் என்பது கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் தற்பொழுது ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த தொழிலாளர்களின் நலன் எவ்வாறு இருக்கிறார்கள் என்பதை விசாரிப்பதற்காக சிறிது நேரத்திற்கு முன்னதாக கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் வருகை தந்திருந்தார். அதனைத் தொடர்ந்து தற்பொழுது அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா வருகை தந்திருக்கிறார். குறிப்பாக ராஜ்மோகன் அவர்கள் இங்கே வருகை தந்த பொழுது அவர் கூறிய பொழுது 2 பேர் இதுவரை உயிரிழந்திருப்பதாக தகவல் என்பது அரசு தரப்பில் இருந்து தெரிவிக்கப்பட்டதாக அவர் கூறியிருந்தார். இந்நிலையில் தொடர்ந்து சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் தற்பொழுது வரை 9 பெண் தொழிலாளர்கள் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தொடர்ந்து அமைச்சர்கள் வருகை தந்து அவர்களுக்கு தேவையான அனைத்து சிகிச்சைகளும் வழங்குமாறு மருத்துவர்களுக்கு அறிவுறுத்தல் என்பது வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமின்றி தற்பொழுது வரை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் டாக்டர் டீன் இங்கு ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் டீன் சாந்தாராமன் தலைமையில் சிறப்பு குழு என்பது அமைக்கப்பட்டு தற்பொழுது வரை ஆலோசனை அதாவது விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. குறிப்பாக தற்பொழுது இந்த பகுதி முழுவதுமாக ஒரு பரபரப்பான சூழல் என்பது நிலை வருகிறது. குறிப்பாக இந்த நிகழ்வு திருவள்ளூரில் ஏற்பட்ட இந்த பாதிப்பு நிகழ்வு என்பது முதலமைச்சர் இதற்கு கீழ் 3 குழுக்கள் என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பாதிக்கப்பட்டவர்கள் எதனால் இவ்வாறு ஒரு பாதிப்பு என்பது ஏற்பட்டிருக்கிறது என்பதை விசாரிப்பதற்காக தற்பொழுது வரை 3 குழுக்கள் என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த குழுக்களுக்கு முதலமைச்சர் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக அமோனியா கேஸ் கசிவு தொடர்பாக 3 பேர் கொண்ட குழு அமைக்க அறிவுறுத்திய பிறகு தொழிலாளர் பாதுகாப்பு மற்றும் சுகாதாரத்துறை இயக்குனர், மாசு கட்டுப்பாட்டு வாரிய உறுப்பினர், செயலாளர் மற்றும் பொது சுகாதாரத்துறையில் கூடுதல் இயக்குனர் ஆகியோர் அடங்கிய 3 பேர் கொண்ட குழு விசாரணை குழு அமைத்து 24 மணி நேரத்தில் முதற்கட்ட அறிக்கையை தாக்கல் செய்யவும் 3 நாட்களில் முழு அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் அந்த உத்தரவில் பிறப்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் தற்பொழுது சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் ஆதவ் அர்ஜுனா, அதாவது பொதுப்பணித்துறை மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா வருகை தந்து
சிகிச்சையில் ஈடுபட்டு வருபவர்களை தொடர்ந்து எவ்வாறு இருக்கிறார்கள் என்பதை விசாரித்து வருகிறார். குணசுந்தரி, விவரங்களுக்கு நன்றி.